ஹலோ காய்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் தொக்கு ரெசிபி பார்த்துருவோமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை போட்டுக்கிட்டு நல்லா வெடிக்க விடுங்க. வெடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி எண்ணெயில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. நல்லா வறுத்து எடுத்தோடனே தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் பண்ணுறதுக்கு இந்த குவான்டிட்டி எடுத்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 kg குவான்டிட்டிக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தக்காளி, வெங்காயம் அதிகம் பார்த்துருங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துருங்க. மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டிலே அரைச்ச காரப்பொடி போட்டால் இன்னும் சுவையாக ருசியாக இருக்குங்க. உங்களுக்கு காரப்பொடி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நல்லா காரப்பொடியை போட்டு வதக்கி எடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுருங்க. தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும். நீங்கள் கொஞ்சமாகவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சு வதக்கி எடுத்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ.